வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ராஸ்பெரி பை, பிசி இல்லை வேறு எந்த ஒரு செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக யூடியூப்க்கு எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. இது நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் இல்லை. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம், ரிமோட் மானிட்டரிங் பண்ணலாம், யூடியூப்பை ஃப்ரீயாக க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஈவன் லாங் டேர்ம் டைம் லேப்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபுல் ப்ராசஸை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்கிட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு. ஒரு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை ஃபுல்லாக டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கணும் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் டொனேஷன் பண்ண எல்லோரும் கன்ஸ்ட்ரக்ஷனை லைவாக பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்ராக்சிமேட் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரேஷன் 6 months. ஸோ என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை கண்டினியூஸாக ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் கேப்சர் பண்ணணும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, பட்ஜெட் ரொம்ப லிமிட்டட், ரிமோட் ஏரியா, சோலார் பவர் தான் அவைலபிள், ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் வேணும். ட்ரெடிஷ்னல் சிசிடிவி என்விஆர் செட்டப் பண்ணால் காஸ்ட் அதிகமாகும், லோ காஸ்ட் கேமரா யூஸ் பண்ணால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஒரு நெட்வொர்க் கேமரா யூஸ் பண்ணி அதோட வீடியோ ஃபுட்டேஜை அப்படியே யூடியூப்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி யூடியூபையே ஒரு வீடியோ ரெக்கார்டர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதா? பிகாஸ் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் அக்செப்ட் பண்ணும், ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆகும், செப்பரேட் என்விஆர் ஸ்டோரேஜ் தேவையில்லை. அட் த எண்ட் ஃபுல் ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் லேப்ஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் ஆகும்போது எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷனை டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியும். நல்ல ஐடியா இல்லை? அண்ட் அப்படியே நான் RTMP சப்போர்ட் இருக்கிற நெட்வொர்க் கேமரா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். RTMP சப்போர்ட் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. யூடியூப்பில் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற லைவ் இன்புட் ப்ரோட்டோக்கால் RTMP, ரியல் டைம் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால். ஸோ கேமராஸ்க்கு டைரெக்டாக RTMP சப்போர்ட் இருந்தால் பிசி வேண்டாம், ராஸ்பெரி பை வேண்டாம், என்கோடர் வேண்டாம், கேமராவில் இருந்து டைரெக்டாக யூடியூப்க்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட முடியும். RTMP சப்போர்ட் இல்லைன்னா அடிஷ்னல் ஹார்ட்வேர் கம்பல்சரியாக தேவைப்படும் அண்ட் நேச்சுரலி காஸ்ட் அதிகமாகும். ஸோ நம்ம டார்கெட் WiFi சப்போர்ட் இருக்கணும், பில்ட்-இன் RTMP சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், லாங் ரேஞ்ச் கனெக்டிவிட்டி இருக்கணும், ரிலையபிள் பிராண்டட் கேமராவாக இருந்தால் பெஸ்ட்டு. ரைட் கேமராவை கண்டுபிடிக்கலாம். இனிஷியலி நான் நிறைய ஆத்தரைஸ்டு பிராண்ட் சர்ச் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி மோஸ்ட் கேமரா ப்ராடக்ட்ஸ் பேஜில் RTSP மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் RTMP பற்றி தடையமே இருக்காது. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. லக்கிலி பீப்பிள் இங்க் அஃபிஷியல் சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், ஹவு டு ஸ்ட்ரீம் ஆன் யூடியூப் வித் VIGI கேமராஸ். இது 30 August 2025 அப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆர்டிக்கலில் RTMP சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாலும் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பேஜில் RTMP மென்ஷன் பண்ணலை. ஸோ டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன், அவங்களும் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் லேட்டர் சப்போர்ட் பேஜில் தான் ஃபர்ம்வேர் ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். ஆடட் சப்போர்ட் ஃபார் RTMP இது 2025 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நான் செலக்ட் பண்ண மாடல் TP-Link VIGI C340-W. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ நேச்சுரலி நான் கேமரா ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் யூசர் மேனுவல், மவுண்ட் மார்க்கிங் ஸ்டிக்கர், வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர்ஸ், பவர் அடாப்டர், ஸ்க்ரூஸ், மெயின் கேமரா. பில்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. iOS DC இன்புட்டும் RJ45 Ethernet போர்ட்டும் இருக்குது. இப்போ செட்டப் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலி நான் பிசி யூஸ் பண்ணி செட்டப் பண்ணுறேன். கேமரா பவர் பண்ணதுக்கப்புறம் கேமரா ஒரு ஓப்பன் ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணோம், விச் மீன்ஸ் ஹாட்ஸ்பாட். இப்போது நம்ம பிசியில் அவைலபிள் நெட்வொர்க்ஸில் ஸ்கேன் பண்ணால் அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை பார்க்க முடியும். சம்திங் லைக் VIGI IPCன்னு ஸ்டார்ட் ஆகும். அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் WiFi ப்ராப்பர்ட்டிஸில் கேட்வே IP செக் பண்ணி நம்ம கேட்வே IP தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமராவுக்கு 192.168.191.1ன்னு வந்துச்சு. இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் கேமரா செட்டப் பேஜ் வரும். செக்யூரிட்டி வார்னிங் வந்தால் இக்னோர் பண்ணிடலாம், பிகாஸ் இது சேஃப் தான். இப்போது செட்டப் விசார்டில் கண்ட்ரி, டைம் ஜோன், பவர் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், பாஸ்வேர்ட் செட்டப். இதை ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிகவர் மெயில் ஆட் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிவிட்டு திரும்பியும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆன உடனே லைவ் ப்ரிவ்யூ வரும். இப்போது நம்ம கேமராவோட ஓன் ஆக்சஸ் பாயிண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் டாஸ்க் ஆஃபீஸ் ஆர் ஹோம் WiFi கூட கனெக்ட் பண்ணுறது தான். இதுக்கு செட்டிங்ஸ், நெட்வொர்க், ஒயர்லெஸ் லேன் போயிட்டோம்னா இங்கே ஒயர்லெஸ் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நியர்பை 2.4 GHz நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணிடலாம். நான் ஆஃபீஸ் WiFi கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபியூ செகண்ட்ஸில் கனெக்டட்னு மெசேஜ் வரும். WiFi connected. அப்போது கேமராவோட ஓன் ஆக்சஸ் பாயிண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போது பிசியும் சேம் WiFi நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேமராவோட நியூ IP அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நிறைய மெத்தட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் ரூட்டர் லாகின் பண்ணி கனெக்டட் டிவைஸ் லிஸ்ட்டு பார்த்தா போதும்.
இப்போ கேமராக்கு அசைன்ட் ஐபி 192.168.1.4. இப்போது அந்த ஐபி யூஸ் பண்ணி ப்ரௌசரில் லாகின் பண்ணலாம். லைவ் ப்ரிவியூ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும், பட் அக்செப்டபிள் தான். இப்போ அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறது. RTMP ஃபீச்சர் ஒர்க் ஆகணும்னா லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் மேண்டேட்டரி. இப்போது செட்டிங்ஸ், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஃபர்ம்வேர் அப்கிரேட் போய்க்கலாம். ஆன்லைன் அப்டேட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரியல. ஸோ மேனுவல் அப்டேட் பண்ணலாம். ப்ராடக்ட் பேஜில் லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். ஜிப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இன்சைடில் ஒரு பைனரி ஃபைல் இருக்கும், அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்டேட் ப்ராசஸ் அரௌண்ட் 3 நிமிஷம் நடக்கும். கம்ப்ளீட் ஆன அப்புறம் கேமரா ரீஸ்டார்ட் ஆகும். மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இப்போது ஆக்சுவல் டெஸ்ட் RTMP இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இதுக்கு செட்டிங்ஸ், நெட்வொர்க், அட்வான்ஸ்ட், இதுக்குள்ளே நீங்கள் RTMPன்னு ஒரு டேப் தனியாக பார்க்கணும். அண்ட் ஃபைனலி RTMP ஆப்ஷன் வந்துருச்சு. இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது: எனேபிள், சர்வர் அட்ரஸ், ஸ்டீம் கீ. இப்போ நம்ம யூடியூப் சைடு செட்டப் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட், கோ லைவ் போய்க்கோங்க. இப்போது யூடியூப் ஸ்டீம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இங்கே நமக்கு ஸ்டீம் URL, ஸ்டீம் கீ கிடைக்கும். இதை காப்பி பண்ணி கேமராவோட RTMP செட்டிங்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டீம் எனேபிள் பண்ணுங்கள். இனிஷியலி எனக்கு ஸ்டீம் ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. லேட்டர் தான் இஷ்யூ கண்டுபிடிச்சேன். என்னென்னா, பை டிஃபால்ட் கேமரா வேறு என்கோடிங் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் யூடியூப் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறது H.264 என்கோடிங் தான். ஸோ செட்டிங்ஸில் கேமரா, ஸ்டீம், வீடியோ என்கோடிங் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ என்கோடிங் H.264க்கு மாற்றிட்டேன். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்டீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் டேரெக்டாக யூடியூப்பில் லைவ் ஒர்க்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லைவ் ஸ்ட்ரீம் பண்ண டைமில் யூடியூப்பில் மல்டிபிள் வார்னிங்ஸ் காமிக்கும். பிட்ரேட், லேட்டன்சி, ஸ்டெபிலிட்டி மாதிரி வார்னிங்ஸ் வரலாம். சர்ப்ரைசிங்லி அந்த வார்னிங்ஸ் ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ண முடியல. பிகாஸ் கேமரா டு யூடியூப் ஸ்ட்ரீமிங்கில் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் யூசேஜில் ஸ்ட்ரீம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ரெக்கார்டிங் ப்ராப்பராக சேவ் ஆச்சு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி தான். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரீமில் லேக் தெரிஞ்சிச்சுன்னா இன்டர்நெட் ஸ்பீட் தான் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹை ஸ்பீட் டாரிஃப் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ இஷ்யூ வரல. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டீம் செட்டிங்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிட்ரேட், ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாமே கம்பேர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி டைரக்ட் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமுக்கு பெஸ்ட் ஸ்டேபிள் செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பர்டிகுலர்லி ரிமோட் மானிட்டரிங் ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் லேப்ஸ், சோலார் சர்வேலன்ஸ் செட்டப், லோ பட்ஜெட் ரெக்கார்டிங் சிஸ்டம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. நான் ரெகுலராக கமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IoT கண்டென்ட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.